வந்து நம்ம அதில் லஞ்ச் வந்து லெமன் ரைஸும் தயிர் சாதம் பண்ணுவோன்ட்டு எடுத்து வச்சுருக்கோம். தயிர் சாதம் லெமன் ரைஸு, அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து கோவக்காய் பொரியல் பண்ணுவோன்ட்டு எடுத்து வச்சுருக்கோம். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறோம். எடுத்து போகிறோம். இந்த கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு வெடிச்சுட்டு அதிலேயே கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட போகிறோம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துடும். லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கோம். உப்பு போட்டு லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கோம். இதுலேயே தாளிச்சிட்டு அதில் கொட்டி அதுக்கப்புறம் சாதத்தில் போட்டு கிளற வேண்டியது தான். இதோ காட்டு இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மஞ்சப்பொடி அதிலேயே போட்டு வறுத்துக்கணும். இல்லைனாக்கா பச்சை வாடை வரும். அதனால் அதிலேயே போட்டு வறுத்துட்டு இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸில் இதை போட்டுக்க வேண்டியது தான். இது அப்படியே சாதத்தில் கொட்டி கிளற வேண்டியது தான். லெமன் சாதம் கிளறணும். ரெடி ஆகிடுது. அடுத்தது தயிர் சாதம் கிளற வேண்டியது. அடுத்தது தயிர் சாதத்துக்கு வந்து சாதத்தை நல்லா மசிச்சு வச்சுருக்கோம். உப்பு பெருங்காயப்பொடி போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கோம். இதோ கடுகு தாளிக்கிறோம். இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கி அப்படியே போட்டுற வேண்டியது தான். தயிரை விட்டு கொஞ்சம் பால் விட்டு கலந்து வைக்க வேண்டியது தான். அவ்வளோதான். பால், தயிர் எல்லாம் விட்டு ஜோராக தயிர் சாதம் பண்ணியாச்சு. ரெடி பண்ணிட்டோம். லெமன் சாதம், தயிர் சாதம், கோவக்காய் பொரியல் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.